அந்த அசோக் வரத பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு அசோக் தான் சரியான துணைன்னு தோணுதா? அப்படி மறுபடியும் தோணுனா அத மனசுல போட்டு மருகி மருகி யோசிக்காத. அம்மா, எனக்கு அசோக் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ரொம்ப மரியாதையும் அதிகமான அன்பும் இருக்கு. அதுக்காக அவர் தான் எனக்கு துணையா வரணும்னு நான் பேராசைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் தகுதியும் உயரமும் வேற. அவரு ராஜாமா, ராணி தான் அவர் பக்கத்துல நிக்க முடியும். என்னால ராணி வேஷம்லாம் போட முடியாதுமா. அப்பவும் ஆசையை குறைச்சிக்க. கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட என் பொண்ணு கஷ்டப்படுறத எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு அபி. புரியுதுமா? இல்ல அபி, உனக்கு அது புரியல. எப்படிமா சொல்ற? சரி, ஒரு பேச்சுக்கு உன்கிட்ட கேக்குற. நீ வருத்தப்படக்கூடாது, அம்மா மேல கோவமும் படக்கூடாது, சரியா? அம்மா, நான் உங்க பொண்ணுமா. என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். உங்க மேல நான் வருத்தப்பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். சரி. அம்மா, ஏதோ கேட்கணும் நீயே. கேளுமா. ஒருவேளை அசோக்ன்றவரு உன் வாழ்க்கையில இல்லைன்ற நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? அபி, வருத்தப்படவே மாட்டேன்னு சொன்ன. இப்போ ஒரு சாதாரண கேள்விக்கே இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டேன். உண்மைதாமா, சாதாரண கேள்வியே மனசை தாண்டி உயிரே உடைச்சிருச்சு. ஏன்னு தெரியலமா. உங்க கேள்விக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன் அபி? ஏன்னா பதில் தெரியாத கேள்வியா இருக்குமா. எனக்கு அசோக் சார் கூட பெரிய வாழ்க்கை வாழணும்னுலாம் ஆசை இல்லம்மா. ஆனா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கூடவே இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். அது மட்டும் போதும்மா. எனக்கு அதான் தோணுது. என்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்களாமா? என் பொண்ணு ரொம்ப தைரியமானவ. அன்பாலேயே எல்லாரையுமே மாத்திருவா. அவ அன்பு எப்பவுமே தோக்காது, எனக்கு தெரியும். நான் உன் மனசை படிக்க முயற்சி பண்ண, அவ்வளவுதான். என்னோட அபிமுகத்துல இந்த சிரிப்பு மட்டும் எப்பவும் இருக்கணும். நான் கடவுள்கிட்ட கேட்கறது அது ஒன்னே ஒண்ணுதான் அபி. ஹலோ அபி. சொல்லுங்க. யாரு? யாரா? அபி, நான் அசோக் பேசுறேன். ஐயோ சார், சாரி சார், சாரி. நான் பேரை பார்க்கல சார், சாரி சார். அபி, இவ்வளவு டென்ஷன்லாம் தேவையே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a கால். கூல். அபி, கேக்குதா? சார் கேக்குது சார். அபி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கூட நீங்க கிளம்புங்க. பட் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ள கிளம்பிடுங்க. ஏன்னா உங்க டிரைவர் இன்னைக்கு லீவு, ஸோ நான் தான் உங்களை பிக்கப் பண்ணணும். சார், தயவு செஞ்சு நீங்க வர வேண்டாம் ப்ளீஸ். நான் ஆட்டோ பஸ்ஸோ பிடிச்சி வந்துட்டேன் சார். அபி, இது கோவமா இல்ல அன்பா? ரெண்டுமே. வாவ், எப்போ இந்த டுவல் எமோஷன்ஸ் தானா? சினிமானா ஹீரோ டுவலா இருக்காரு, ஐஸ்கிரீம்ல சாக்லேட் அண்ட் வெண்ணில தான் டுவலா இருக்கும். அண்ட் இப்போ சாக்லேட்ல கூட. சார் விளையாடாதீங்க சார், நான் டியூவல் எல்லாம் பேசல, சிங்கிளா தான் பேசுறேன். கோவம் மட்டும்தான். ஐ சி, செம கோவம் போல இருக்கு. செமைய விட செம கோவம் சார். ஓகே, அப்போ இனிமே ஃபோன்ல பேசி எதையும் புரிய வைக்க முடியாது. ஸோ காலை கட் பண்ணுங்க, நான் நேர்லயே வரேன். சார் 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 ஹலோ சார், நான்